நைட் ஆயிடுச்சுங்க. நைட் டைம்ல டிஃபன் சாப்பிட வந்துட்டோம். தெரியல, வெறும் இட்லி சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். இட்லி அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம பார்க்கலாம். ஓ, இதெல்லாம் நம்மளே தான் ஊற்றிக்கணுமோ? இட்லி வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்க. சட்னி வந்து வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னி இல்லை, நார்மல் சட்னி தான். ஆனால் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க. சாம்பார் ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த 2 இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து என்ன சாப்பிடலான்னு பார்ப்போம். இட்லி ஓகே தாங்க. கிளைமேட் வந்து நல்லா. இங்கே எவ்வளோ நண்பா? இங்கே 17 இருக்கு. ஐயோ ஐயோ, நல்ல குளிர், பனி நல்லா பெய்யுது. ஸோ 4 பேரும் டின்னருக்கு வந்துட்டோம். டின்னருக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு கடை எதிர்பார்த்து போயிருந்தோம். ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கோம். அந்த கடை வந்து இல்லை, இன்னைக்கு லீவு, நாளைக்கு தான்ட்டாங்க. ஸோ இன்னொரு கடையில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். தோசை போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, நார்மல் மசாலா தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்கெட் மசாலா போட்டிருக்காங்க போல. போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சிக்கன் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் கோட்டிங்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. சரி, இங்கேருந்து சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓகே, இந்த கிளைமேட்டுக்கு பண்ணிட்டு வந்து ஃபிஷ்ஷை சாப்பிடலாம். ஓகே தான். இது ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. சாப்பிட கொஞ்சம் அடாப்ட் ஆகுது. நம்ம இருந்த ஹோட்டல் வந்து ஸ்டெர்லிங். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபே சாப்பாடு 900. ஸோ அங்கே சாப்பிடலாம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே ஃப்ரீ. பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்து கட்டிடுவோம். அதுவும் பஃபே தான் சொல்லியிருக்காங்க. எது எப்படியாங்க என்னாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். அது ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்டு தான் ஆகணும். இங்கே இல்லைனாலும் அங்கே சாப்பிட்டு தான் ஆகணும், அங்கே இல்லைனாலும் இங்கே சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் வந்து அமௌண்ட் வந்து பார்க்கும்போது இங்கே வந்து பெட்டராக இருந்தது, அதனால இங்கே வந்துட்டோம். இருந்தது அதனால சாப்பிட்றோம். இல்லை வேறு வழி இல்லை, மழை வேறு ஏதாவது இருந்தது, வர முடியாது சொன்னோம்னா அங்கே தான் சாப்பிட்டு ஆகணும். வந்துட்டோம். இன்னைக்கு காலேஜ் இங்கே வந்துட்டோம், சாப்பிட்டு இருக்கோம். லைன் தோசை சொல்லியிருக்கிறோம். கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க, அன்னைக்கு ஊத்தப்பம். லைன் தோசை வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து தட்டு பெருசாக இருந்தாலே வந்து இந்த நைஸ் தோசைலாம் சொன்னால் வந்து கீழே வந்து விடும். தட்டே சின்ன தட்டு. கேட்டால் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஓகே, எல்லாம் சாப்பிட்டு வரையும் ஆவரேஜ் தாங்க. வெஜ்ஜு தான் சாப்பிட்றோம். நான்வெஜ்ஜில் வந்து 65 மட்டும்தான். 65 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த இடத்துல நம்ம வெளியே வந்துட்டோம்னா ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆஹா ஓஹோன்னு எதிர்பார்க்க முடியாது. கிடைச்சது சாப்பிடணும். ஒன்றும் பட்ஜெட் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற டேஸ்ட் இருக்கும், இல்லை பட்ஜெட் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ அப்படி தான் நாங்கள் தேடிட்டு வந்தோம். இல்லை, நாங்கள் தேடிட்டு வந்த இடமே வந்து வேறு. நாங்கள் என்ன ஃபோன் பண்ணேன் அவருக்கு. ஃபோன் நம்பர் லாஸ்ட் வீடியோலே பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா வந்து இன்னைக்கு கீழே போக வேண்டிய வேலை இருந்ததுனாங்க. இவங்க லாங்குவேஜில் வந்து அதாவது இவங்க ஹில்ஸ்ல டாப்ல இருக்காங்க, மேலே இருக்காங்க. கீழே போட்டோன்னு ஒரு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு கணக்கு. கீழே போக வேண்டிய வேலை இருந்தது, போயிட்டு வர்றதுனால லேட் ஆயிடுச்சு. இப்போதான் வந்தேன், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த சாப்பிட்டு இதை முடிச்சுப்போம். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதே மாதிரி வந்து அந்த முட்டை தோசை, வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட முடியாதுங்க. சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு மீட் பண்ணுவோம். சாப்பிட்டு போகலாம்.